நீங்கெல்லாம் வானத்துல தெரியிற நட்சத்திரங்களை ரசிப்பவர்களா இருந்தாலோ இல்லனா டெலஸ்கோப் மூலம் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பார்ப்பவர்களா இருந்தாலோ கண்டிப்பா இந்த ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற நெபுலாவை படம் பிடிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. அதுதான் ஓரியன் கான்ஸ்டலேஷன். இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன் இருக்கிற ஓரியன் நெபுலாவை டெலஸ்கோப் வச்சிருக்கவங்க கண்டிப்பா படம் பிடிச்சிருப்பாங்க. இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனை பார்க்கும்போது இது ஒரு வேடனோட உருவத்தை குறிக்கும். இந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே தான் M42 சொல்லக்கூடிய ஓரியன் நெபுலா இருக்கு. அதே போல இந்த கான்ஸ்டலேஷனோட சென்டர்ல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். அதுல இந்த நட்சத்திரம் பெயர் ஆல்னிடெக். இந்த நட்சத்திரத்தை சுத்தி தான் 2 நெபுலா இருக்கும். அதுல ஒன்னு ஃப்ளேம் நெபுலா சொல்லுவாங்க. இன்னொன்னு இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஷேப்ல இருக்கும்னு குதிரை தலை ஆசெட் நெபுலா சொல்லுவாங்க. இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா பார்னாட் 33. இது நம்ம பூமியில இருந்து 1600 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதோட மொத்த சைஸ் 13 லைட் இயர். இது ஏன் இந்த ஷேப்ல இருக்குன்னா ஆரம்ப காலத்துல இது ஒரு சாதாரண கிளவுட்ஸா தான் இருந்திருக்கும். இதுல சில அடர்த்தி கம்மியான கிளவுட்ஸ் தான் விலகி போயிருக்கும். அடர்த்தி அதிகமான இருக்கிற கிளவுட்ஸ் எல்லாம் இந்த ஷேப்ல வந்திருக்கும் சொல்றாங்க. ஆனா இந்த குதிரை தலை இருக்கிற ஷேப் இன்னும் 500 வருஷத்துல அழிஞ்சு போயிடும் சொல்றாங்க. ஏன்னா இந்த அடர்த்தியான கிளவுட்ஸ் மூலமா நட்சத்திரங்கள் உருவாகும். இந்த நட்சத்திரமே இதை அழிச்சிடும். இது போன்ற சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சுக்க என்னோட